அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வாரம் யூஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட்ஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் வாங்கவோ விற்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களோட துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்ற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வாரத்தோட லாஸ்ட் ட்ரேடிங் செஷனான வெள்ளிக்கிழமை யூஏஇ ஷேர் மார்க்கெட்ஸ் ஒரு நல்ல ஏற்றத்திலே முடிவடைந்திருக்கு. அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 9,950 புள்ளிகளில் முடிவடைந்திருக்கு. இது 37 புள்ளிகள் உயர்வு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 55 புள்ளிகள் உயர்வடைந்து 5,983 புள்ளிகளில் முடிவடைந்திருக்கு. இன்னைக்கு அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். நேஷனல் பேங்க் ஆஃப் ஃபுஜைரா 5.15 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 13% உயர்வு. இன்விக்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 2.04 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. ஸ்பேஸ் 42 பிஎல்சி கம்பெனி 1.66 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. பேங்க் ஆஃப் ஷார்ஜா 1.3 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. ப்ரிசைட் ஏஏ ஹோல்டிங்ஸ் 3.3 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.12% உயர்வு. அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஆனான் இன்வெஸ்ட்மெண்ட் 1.62 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 9% வீழ்ச்சி. அல்சீர் மெரைன் எக்யூப்மெண்ட் கம்பெனி 2.67 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% வீழ்ச்சி. கீதா ஹோல்டிங்ஸ் 16 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.8% வீழ்ச்சி. ஃபீனிக்ஸ் குரூப் 1.05 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. ஓமன் அண்ட் எமிரேட்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி 0.55 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. இன்னைக்கு துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அல்மல் கேபிட்டல் 1.13 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 13% உயர்வு. பப்ளிக் வேர்ஹவுசிங் கம்பெனி மக்ஸான் 1.71 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.5% உயர்வு. எம்ஆர் டெவலப்பர்ஸ் 15.6 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.7% உயர்வு. எம்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் 14.05 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. அலெக் ஹோல்டிங்ஸ் 1.44 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.8% உயர்வு. இன்னைக்கு துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். கல்ஃப் நேவிகேஷன் கம்பெனி 4.06 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 10% வீழ்ச்சி. துபாய் நேஷனல் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி 2.71 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 8% வீழ்ச்சி. எக்டிடாப் ஹோல்டிங்ஸ் 0.46 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.5% வீழ்ச்சி. தாலிம் ஹோல்டிங்ஸ் 4.25 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. அல்ஃபிர்டாஸ் 0.35 திராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. இந்த வாரம் யூஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் கம்பெனி சில கம்பெனிஸுக்கான பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அகத்தியா குரூப்புக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 6.70 திராம்ஸ். இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3.97 திராம்ஸ். என்எம்டிசி எனர்ஜிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 3.46 திராம்ஸ். இது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2.41 திராம்ஸ். அட்னாக் கேஸ் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 4.16 திராம்ஸ். இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3.39 திராம்ஸ். புர்ஜில் ஹோல்டிங்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 2.08 திராம்ஸ். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1.36 திராம்ஸ். அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனி இந்த கம்பெனிக்கும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 6.30 திராம்ஸ். இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5.49 திராம்ஸ். இன்டர்நேஷ்னல் இஸ்லாமிக் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் கார்பரேஷன் இந்த வருஷத்துக்கான கடைசி ஷார்ட் டேர்ம் சுகுக் பாண்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய வேல்யூ 1.365 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸாக இருக்குது. இதோட சேர்த்து இந்த வருஷம் ஓவராலாக 22.9 பில்லியன் யூஎஸ் டாலருக்கான சுகுக் பாண்ட்ஸை இவங்க ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இஎம் ஸ்டீலு சையத் நேஷனல் மியூசியம் பில்டிங்காக ஸ்டீல்ஸு பில்டிங் மெட்டீரியல்ஸு எல்லாமே வந்துட்டு அவங்க தான் எல்லாம் கடந்த 4 வருஷமாக சப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சையத் நேஷனல் மியூசியம் வந்து இந்த 54வது
யுஏஇ நேஷனல் டே அன்னைக்கு யுஏஇயுடைய பிரசிடெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எம்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் துபாய் ஸ்கொயர் மாலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து துபாய் கிரீக் ஹார்பர் மெகா ப்ராஜெக்டுடைய ஒரு பகுதியாக இருக்குது. இந்த ப்ராஜெக்டுடைய ஓவரால் வேல்யூவேஷன் 180 பில்லியன் யுஏஇ திராம்ஸாக இருக்குது. தேவா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா அவங்க வந்து இட்டாலியன் எம்பசியோட ஒரு கோஆப்ரேஷனுக்கு வந்திருக்காங்க. இட்டாலியில உள்ள அந்த எம்பசியில இருந்து அவங்க கிளீன் எனர்ஜிக்கான ஒரு கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. 31வது துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் வந்து இந்த மாதம் 5ஆம் தேதி தொடங்குது. 5ஆம் தேதி தொடங்கி அடுத்த வருஷம் ஜனவரி 11ஆம் தேதியோட முடிவடையுது. அபுதாபி பப்ளிக் ஹெல்த் சென்டரும் அபுதாபி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த்தும் சேர்ந்து ஒரு யுஏஇலேயே முதலாக ஒரு ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹெல்த்துன்னு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவலை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய மெயின் அஜெண்டா என்னென்னா அபுதாபியில் உள்ள மக்களுக்கு வந்து ஹெல்த்தியான லைஃப்பை வந்து எப்படி வாழணுன்றதுக்கான அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக இது வந்து இந்த மாதத்தில் வந்து 3 வாரங்களாக வந்து நடத்த போகிறாங்க. டிசம்பர் 12 முதல் 16 வரை ஹுதைரட் ஐலாண்டில் வச்சு நடக்குது. டிசம்பர் 19 முதல் 21 வரை மதினாட்டு சையத் பார்க்கில் நடக்குது. டிசம்பர் 26 முதல் 28 வரை அல் ஜஹ்லி பார்க்கில் நடக்குது. இன்வெஸ்ட்கார்ப் கேபிட்டல் யுனைடெட் ஸ்டேட்ஸில் $400 மில்லியன் ஈக்குவலான ரியல் எஸ்டேட் போர்ட்ஃபோலியோவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது முக்கியமாக ஃபிலடெல்பியா, பென்சில்வேனியா, நியூ ஜெர்சி, நியூயார்க், கலிஃபோர்னியா, ஃப்ளோரிடா இந்த இடங்களில் வந்து முக்கியமான இண்டஸ்ட்ரியல் பிளேசஸில் வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதாங்க என்னுடைய கண்களுக்கு எட்டிய சில முக்கியமான ஈவெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட், கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸ் அப்டேட்ஸை பார்க்கணுன்னா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் சேனல்லையே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.